வெப்சைட்டில் நாங்கள் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பேஷண்ட் நேம் சுந்தரேசன். ஹி இஸ் 62 years old, senior citizen. இஸ் a retired தாசன்தார். His chief complaint ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா he want to replace his missing tooth. அதுக்கப்புறம் he cannot eat any ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ கூட சாப்பிட முடியல, மிக்சியில் அரைச்சி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு 6 to 7 கிளினிக்ஸ் போனேன், பட் எதுலேயுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ஃபைனலாக அப்போலோவுக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு அப்போலோவுக்கு வந்தேன். நீங்கள் எனக்கு எதாவது செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க சார் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பண்ணேன். எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே 8 to 10 டீத் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப மொபைலாக இருந்தனால எல்லா டூத்துமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட் டென்ஷன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொன்னேன். கீழே மட்டும் கொஞ்சம் போன் ஸ்டெபிலிட்டி இருந்தனால இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் கம்ப்ளீட் டென்ச்சர் கொடுக்கலான்னு சொன்னேன். இந்த ஏஜில் எனக்கு இம்ப்ளான்ட்லாம் சூட் ஆகுமா, என்னால் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இம்ப்ளான்ட் போடுறதுக்கு ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது, போன் ஸ்டெபிலிட்டியும் ஹெல்த்தியும் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ தென் போஸ்டட் த கேஸ் டு டாக்டர் ஸ்ரீராம் சார், ஆர் இம்ப்ளான்டாலஜிஸ்ட். சார் வந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ப்ரோட்டோகால் சிபிசிடி ஓபிஜி அது போன் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு எஸ் டாக்டர் யூ கேன் ப்ரொசீட் வித் த கேஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வி ஸ்டார்டட் த கேஸ். இட் வாஸ் அ 45 minutes ப்ரொசீஜர். பியூட்டிஃபுல்லாக எல்லா டூத்தும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த சாக்கெட்லேயே வி பிளேஸ்ட் ஆல் 4 implants கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். பியூட்டிஃபுல்லாக சூச்சர் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா, இவ்வளோ சிம்பிள் ப்ரொசீஜரான்னு கேட்குற அளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஒரு 20 to 35 டேஸ்க்கு அப்புறம் வி போஸ்டட் த கேஸ் டு டாக்டர் கஜபதி சார். சார் வந்து அப்பர் அண்ட் லோவர் இம்ப்ரெஷன் எடுத்து வேக்ஸ் ட்ரை எல்லாம் பண்ணி வி சென்ட் இட் டு லேப் ஃபார் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்துடுச்சு. வந்தோடனே நான் பார்த்தேன், இட் வாஸ் குட். பட் என் மனசில் ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி இருக்கும் பேஷண்ட் இதில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். பேஷண்ட் வந்தாங்க. பேஷண்ட் அப்புறம் லோவர் கம்ப்ளீட் டென்ஷன் கொடுத்தோம், லோவர் மட்டும் ஃபிக்ஸ்டு கொடுத்தோம். பேஷண்ட் போட்ட உடனே ஒரு பயமாக இருந்தது. ஸோ மிரர் கொடுத்தோன்னே ஹி வாஸ் வெரி டிலைட்டட் அண்ட் எக்ஸைட்டட் லைக் எ ஸ்மால் கிட். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு புது டூத் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அந்த சேம் எக்ஸைட்மெண்ட்டை அவரோட ஃபேஸில் நான் பார்த்தேன். தட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தோம். வந்த உடனே இப்போ என்னால் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட முடியுது, ஒரு 10 years எங்கே ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித்